பாட்டி மலர் 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சேது போகிறாரு. பேராண்டி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிட்ட வந்து என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், வீட்டில் எல்லா பொருளும் பழசாயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜு, டிவி இது எல்லாமே பழசாயிடுச்சு. நாங்கள் புதுசாக வாங்கணும். எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன லந்தா? எதுக்கு என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க? அங்கே அண்ணா நகரில் கடை இருக்குது. அங்கே நிறைய பொருளெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உன் பொண்டாட்டி மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? அப்படியே பாசம் இல்லைன்ற, பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கி போட்டிருக்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க. யோசிக்கிறாங்க சாவித்திரி, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும், எப்படியாவது அவள் வயிற்றில் இருக்க அந்த குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அவங்க பொண்ணு தாமரை 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இருடி, யோசிக்க விடுடி, சும்மா பேசிகிட்டே இருக்க. சரி இரு வரேன் அப்படின்னு போயிட்டு ஒரு கிண்ணத்தில் இருக்க எண்ணெயை அப்படியே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா இது அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பொண்ணு. ஒன்றும் இல்லடி, அவள் எப்படியா இருந்தாலும் அந்த கொல்லை பக்கம் வெளியே வருவா. அப்படி அவள் வெளியே வரும்போது இந்த எண்ணெயை நான் ஊற்றி வச்சிட்டா அவள் அதில் கால் தடுக்கி அப்படியே கீழே விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றி விடுறாங்க. ஊற்றி விட்டுட்டு அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறாங்க. என்ன இது, அவள் வரவே இல்லையே, எப்படி அவளை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. இருமா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க. என்னடி பண்ண போகிற? இல்லை தமிழ் காக்காய்க்கு சாப்பாடு வைக்க இந்த நேரத்துக்கு வருவா, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காக்கான்னு கத்துறாங்க. ஏய் என்னடி காக்கா மாதிரியே கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. காக்கா கத்தினோடனே அதே மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு தமிழ் வராங்க. வந்துட்டு வைக்கலான்னு வராங்க. ஏய் என்னக்கிட்ட வரா கண்டிப்பாக விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே காக்கா வேறு பக்கமாக கத்துறதுனால அந்த சாப்பாடை வேறு பக்கமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. என்ன இது மிஸ் ஆகிடுச்சு, ஐயோ என்னடி நீ காக்கா மாதிரி கத்துற, அங்கே வேறு காக்கா ஒரிஜினல் காக்கா கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சுட்டு அப்படியே அந்த எண்ணெயை மிதிக்காமலே உள்ளே போயிடுறாங்க. ஐயோ அம்மா, நீ போட்ட பிளான் எல்லாமே சொதப்புது, ஒன்றையுமே பண்ண முடியல. அந்த தமிழ் எண்ணெயில் காலை வைக்காமல் போயிட்டா. சரி விடுடி, அவளுக்கு நேரம் நல்லா இருக்குது, இரு வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக போகிறாங்க. போயிட்டு ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டே இருக்கும்போது யோசிக்கிறாங்க. ஆமாம், கண்மணி அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே கரெக்டாக கண்மணியோட வீட்டுக்கார் வராரு. வந்த உடனே அப்படியே முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. என்னம்மா உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பு என்னன்னே தெரியல, ரொம்ப முடியல, இந்த இடத்த துடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியம்மா கொடுங்க நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட வீட்டுக்கார் அந்த வீட்டெல்லாம் துடைச்சிட்ருக்காரு. துடைச்சிட்டே இருக்கும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. தாமரையும் சிரிக்கிறாங்க, சாவித்திரி 2 பேருமே சிரிச்சிட்ருக்காங்க. அங்கேருந்து கண்மணி இதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படியே கத்துறாங்க. என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு இப்படி கத்துறாங்க. கிட்ட வராங்க. வந்து அந்த துடைக்கிறத பிடுங்கி தூக்கி அடிக்கிறாங்க. அந்த மாப்பை தூக்கி அடிச்சுட்டு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்காரை பார்த்தா இந்த வீடு துடைக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு கண்மணி கோவமாக அப்படியே கத்துறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி, அவங்களுக்கு முடியல, அதனால் நான் துடைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அப்படியே கோவமாக திட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னம்மா இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க. மழை அப்படியே ஜோராக வருது, பயங்கரமாக மழை வருது, இடிக்குது. அப்படியே ஈஸ்வரி அவங்க பொண்ணு சித்ரா 2 பேருமே அப்படியே மழையில் நனைகிறாங்க. ஐயோ என்னம்மா இங்கே தண்ணி ஊற்றுதோ, அங்கே தண்ணி ஊற்றுதோ, ஐயோ என்னம்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படியே ஈரத்தில் நனைகிறாங்க. என்னம்மா நைட்டெல்லாம் எப்படிம்மா தூங்குறது? இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த தமிழ் தாண்டி, அந்த தமிழால் தாண்டி இன்றைக்கி நம்ம இந்த நிலமையில இருக்கோம், அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேருந்து அப்படியே வராங்க. அப்படியே அவங்க கட்டிலில் மிளகா தனியா எல்லாம் காய வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளம் நோண்டுறாங்க. பள்ளம் நோண்டிகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் நோண்டிடி, யாராவது பாத்திர போகிறாங்கடி அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க சித்ரா கிட்ட. அம்மா எனக்கு என்ன அடிக்கடிக்க பள்ளம் நோண்டி பழக்கமா, இருமா நானே கஷ்டப்பட்டு நோண்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் அப்படியே நோண்டுறாங்க. நோண்டிட்டு அது மேலே அந்த வைக்கோல் போட்டு அப்படியே அதை நல்லா பண்ணிவிட்டு அந்த பள்ளத்துக்கு மேலே அப்படியே மண்ணெல்லாம் போட்டு அப்படியே தெரியாத மாதிரி மறைச்சிட்டு அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. தமிழ் அங்கேருந்து வராங்க. மிளகா தனியா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு. அவள் காலை வச்சு விழுந்துருவாடி, கண்டிப்பாக விழுந்துருவா அப்படின்னு அப்படியே ஒளிஞ்சு சித்ராவும் அந்த ஈஸ்வரியும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே மலர் வராங்க. வந்துட்டு தமிழ் நெல், அது 2மே நைட்டு மழை பெஞ்சு இன்னும் ஈரமாக தான் இருக்குது, காஞ்ச உடனே நான் எடுத்து வைக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அந்த தமிழ் விழவே இல்லையே, நம்ம என்ன பண்ணாலும் ஆக மாட்டுது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க.
தமிழ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அப்படி துணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ குளிக்க போ, ஆனால் அங்கே கொஞ்சம் வழுக்குது, கொஞ்சம் பார்த்து போ அப்படின்னு சொல்கிறாரு சேது. ஆமாம், அப்படி ரொம்ப தான் அக்கறை என் மேலே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. என்ன இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே போகிறாங்க. அதுக்குள்ளே சேது கிளம்புறாரு. கிளம்பிட்டு அப்படியே வெளியே போகலாம், பைக் எடுக்கலான்னு வெளியே போகிறாரு. அதுக்குள்ளே தமிழ் குளிச்சுட்டு வரும்போது அப்படியே தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு அப்படியே கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அதை கேட்டோடனே சேது அப்படியே ஓடி வராரு. தமிழ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஏதோ இருந்ததுங்க, வழிக்கு கீழே விழுந்துட்டேன், என்னன்னே தெரியல, எனக்கு வயிறு பயங்கரமாக வலிக்குதுங்க, தாங்க முடியல, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க, கத்துறாங்க. ஐயோ தமிழ், எழுந்துருவா, ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, என்னால் எழுந்துக்கவே முடியல, என்னால் சுத்தமாக எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. அப்படியே தூக்கிட்டே ஓடுறாரு, காரில் வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு. அதுக்குள்ளே மலர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் வழிக்கு விழுந்துட்டா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. மலர் பார்த்துட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, தமிழ் கீழே வழிக்கு விழுந்துட்டா, அதனால் சேது கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் அப்படி உள்ளே போகிறாங்க, எல்லாருக்கிட்டே சொல்லலான்னு சொல்லிட்டு. என்னம்மா, நீயும் நானும் சேர்ந்து எவ்வளவோ பிளான் போட்டோம், ஆனால் கடைசியில் அவள் விழுந்துட்டா. சரி பரவாயில்லம்மா, அவள் குழந்தை எப்படியாவது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் சேர்ந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே காரில் கூட்டிகிட்டே போகிறாரு. அப்படியே அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க தமிழ். என்னால் வலி தாங்கவே முடியலங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி அழறாங்க. தமிழ் இன்னும் கொஞ்ச நேரம் இரு, ஹாஸ்பிட்டல் வந்துடும், நான் ஸ்பீடாக தான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே அப்படியே கத்துறாரு. அங்கேருந்து போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே தமிழை கையிலேயே அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் உள்ளே கத்துறாரு. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இவ தடிக்கு கீழே விழுந்துட்டா, வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறா, மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே கத்துறாரு. சரி இருங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அப்படியே டென்ஷனாக இருக்காரு சேது, பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. ஐயோ என்ன இருக்குமோ தெரியலையே, வயிற்றில் வேற குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே வெளியே நின்றுட்டு இருக்காரு. மலர் அப்படியே வேகமாக உள்ளே போகிறாங்க. போயிட்டு பாட்டிக்கிட்ட, அவங்க மாமியார்கிட்ட, எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க, தமிழுக்கு அடிபட்டுடுச்சு, கீழே விழுந்துட்டா வழிக்கு, அதனால் அவர் தூக்கிட்டு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன நடந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே கத்துறாங்க. ஐயோ வயிற்றில் ரெட்டை புள்ள வேற இருக்கே, ஐயோ கடவுளே, எதுவுமே ஆகக்கூடாது, மலர் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ வேண்டாம் நீங்கள் யாரும் வேண்டாம் பாட்டி, நானே சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. இங்கே பாரு மலரே, பேசாத நீ, நான் போகணும், கண்டிப்பாக நான் போகணும், நான் போய் தமிழை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா, பாட்டி, மலர் எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. தாமரை, அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து, அப்பா நம்ம நினச்சது ஒரு வழியாக நடந்துடுச்சு, அந்த தமிழை எப்படியாவது கீழே விழ வைக்கணும்னு நினச்சோம், ஏதோ ஒரு வகையில் நடந்தது, அந்த குழந்தை அவள் 2 பேருமே உயிரோடு திரும்பி வரமாட்டாங்க, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் வரட்டுமா அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, மலர், மோகனா எல்லாருமே போகிறாங்க.